ஹலோ கைஸ், இப்போ நம்ம COA 15th ப்ராக்டிக்கலில் சப்டிவிஷன் ஏ பார்க்க போகிறோம். என்னென்னா கிரியேட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேங்களா, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் கொடுத்து ரன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வின்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்தோன்னா நம்மளுக்கு பிளாங்கான ஒரு எம்எஸ் வேர்டு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். இதெல்லாம் நம்ம எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே மெனு பாரில் இன்சர்ட் அப்படின்ட்டு ஒரு டேப் இருக்கும். ஓகேங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரஃபாக தான் சொல்லித்தரேன். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி வேணுமோ உங்கள் விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நான் ஷேப்ஸ்குள்ளே போய்கிட்டு அவுட்டர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணும். சப்போஸ் ஓவல் ஷேப் வேணும்னா ஓவல் எடுத்துக்கலாம். ஸோ இல்லை இந்த மாதிரி ஷேப்பு ரவுண்டட் ரெக்டாங்கிள் வேணும்னு எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளே போதும். நான் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணுறேன். அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெக்டாங்கிள் வந்துடும். ஸோ தட் இந்த ரெக்டாங்கிள் என்ன கலரில் வேணும் அப்படின்றதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்டர் மட்டும் இருந்தால் போதும். உள்ளே பிளெயினாக ஒயிட் கலரில் இருந்தால் போதும். ஓகேங்களா, இப்போ நம்ம உள்ளே வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இன்சர்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே போயிட்டு இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை நம்ம கிளிக் பண்ணி இங்கே ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ டாப்பில் ஹெட்டிங் போடணும் அப்படின்னா நம்ம இந்த டாப்பில் கொண்டு போய் வச்சு நம்மளுக்கு எவ்வளோ பெருசு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணுமோ அவ்வளோ பெருசு நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்படி க்ரியேட் பண்ணிக்கிட்டா அது உள்ளே தான் நம்மளால் டெக்ஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணும் அப்படின்றதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே வேணாம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்தாலே போதும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்தோன்னா நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிட்டேன்னா ஸோ எனக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா வரைஞ்சிடும். ஓகேங்களா, அந்த ஷேப் அவுட்லைன் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை நான் ஒயிட் கலர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த லைன் மறைஞ்சிடும். ஸோ அது நான் வந்து பார்த்தோன்னா மறைஞ்சிடும் அப்படின்றத விட நான் இன்னும் கொஞ்சம் அதை சின்னதாகிக்கிறேன் டெக்ஸ்ட் பாக்ஸை. ஓகேவா, ஸோ நான் இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாகிக்கிறேன் டெக்ஸ்ட் பாக்ஸை. ஸோ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த பிளாக் கலர் அவுட்லைன் வந்து பார்த்தோன்னா தெளிவாக இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தோன்னா ஷேப் அவுட்லைனில் வந்து பார்த்தோன்னா நான் ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இது மறைஞ்சிருச்சா, இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நான் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் 28 கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். 28 கொடுத்துட்டு இங்கே சென்டர் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். சென்டர் ஆப்ஷன் கொடுத்துட்ட பிறகு இப்போ நான் ஏதாச்சும் டைப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ஏதாச்சும் டைப் பண்ணணும். நான் வந்து பார்த்தோன்னா COA ப்ராக்டிக்கல் அப்படின்னே நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, COA ப்ராக்டிக்கல் அப்படின்னே டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா இதோட இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா 36 ஆர் 48, 36 இஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா, ஸோ இதை நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அண்ட் தென் வேறு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஏதாச்சும் நம்ம பேஜ் ஏதாச்சும் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம இன்சர்ட்குள்ளேயே போயிட்டு இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது இல்லையா, இதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது இல்லையா, இதை சூஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைகிறேன். இங்கே ஏதாச்சும் எனக்கு கிராஃபிக் இமேஜ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஆப்ஷனில் போயிட்டு இப்போ கிளிப் ஆர்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த கிளிப் ஆர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரிலேட்டட் பிக்சர் வந்து பார்த்தோன்னா டிஃபால்ட்டாகவே இருக்கும். எல்லாத்துக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது, சிலதுக்கெலாம் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் இந்த கிளிப் ஆர்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கிராஃபிக் இமேஜஸ்லாம் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ நான் வந்து பார்த்தோன்னா இதை வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நான் காப்பி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ தட் நம்மளுக்கு இந்த கம்ப்யூட்டர் இமேஜ் வந்துருச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த அவுட்டர் பாக்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா போகணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் நான் இந்த அவுட்டர் பாக்ஸுக்கு ஸோ இந்த ஃபார்மேட்டில் போயிட்டு ஷேப் அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இந்த அவுட்டர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக மாறிடும். ஸோ தட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாங்காக மாறிடும். அதாவது ஒரு பாக்ஸ்க்குள்ளே இந்த இமேஜ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ மறுபடியும் இங்கே நான் ஏதாச்சும் நான் டெக்ஸ்ட் பண்ணணும் இல்லை நான் ஏதாச்சும் இன்சர்ட் பண்ணணும் ஷேப்ஸ் அப்படின்னா நான் இன்சர்ட்குள்ளே போயிட்டு மறுபடியும் நான் இந்த ஷேப்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ சப்போஸ் இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரணும் அப்படின்னும் போது நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே ட்ரா பண்ணிக்கிட்டு இங்கே உள்ளே நான் இப்போ ஏதாவது எழுதணும்னா ஆஸ் யூஷுவல் நம்ம இன்சர்ட்குள்ளே போய்கிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு
ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துக்கிட்டு நம்ம இதுக்குள்ளே என்ன நம்ம எவ்வளோ பெருசு நம்மளுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணுமோ அதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் அப்படின்னு நான் போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டம்மியாக ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 9876543210 இந்த மாதிரி நான் ஒரு ரஃபாக வந்து பார்த்தோன்னா நான் ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு மாடல் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ இதுக்கு கூட வந்து பார்த்தோன்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, நான் ஃபார்மேட்டில் போயிட்டு நான் ஏதாச்சும் ஒரு கலர் கொடுக்குறேன் அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம இங்கேயும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஏதாச்சும் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார்மேட்டில் போயிட்டு நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ தட் இப்படி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுவோம். இதை நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஆஃபீஸில் போயிட்டு இங்கே சேவ் ஆர் பிரிண்ட் கொடுத்தோன்னா கொடுத்தா நம்மளுக்கு பிடிஎஃபாக ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஆர் சேவ் ஆஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்படி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுவே வந்து பார்த்தோன்னா ஒரு மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகேங்களா, உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டால் இதுவே வந்து பார்த்தோன்னா சஃபிஷியன்ட். ஓகேங்களா, அவ்வளோதான். ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா 15th ப்ராக்டிக்கலில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ப்ரிப்பேர் எ ரெஸ்யூம். ஓகேங்களா, இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ரன் ஓப்பன் பண்ணிக்கலாம். start+r இதில் வின்வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வேர்டு ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த அலைன்மெண்ட்டில் இந்த சென்டர் அலைன்மெண்ட் Ctrl+E கொடுத்தாலும் சென்டர் ஆகிடும். இங்கேயே நம்ம கொடுத்துக்கலாம். சென்டர் அலைன்மெண்ட்டில் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ ரெஸ்யூம் அப்படின்ட்டு டைப் பண்ணுவோம். ஓகேங்களா, RESUME ரெஸ்யூம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா போல்ட் ஆகிக்கிறேன். ஸோ Ctrl+B கொடுத்தா போல்ட் ஆகிடும். அண்டு Ctrl+U கொடுத்தா அண்டர்லைன் ஆகிடும். அண்டு வந்து பார்த்தோன்னா எனக்கு ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா Ctrl+ க்ளோஸ் ப்ராக்கெட், அதாவது பாக்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா இது வந்து பார்த்தோன்னா ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம முதல் ப்ராக்டிகல்ஸ்லேயே பார்த்தது தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நான் இந்த அலைன்மெண்ட், அதாவது Ctrl+L லெஃப்ட் அலைன்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ பயோடேட்டாவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய நேம் தானே போடுவோம். ஸோ வந்து பார்த்தோன்னா நேம். ஓகேங்களா, நேம் அப்படின்னு போட்டுட்டு கீபோர்டில் டேப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து பார்த்தோன்னா நான் 3 தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். டேப் அப்படின்ற பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் வந்து பார்த்தோன்னா அது தள்ளி போகும். ஓகேங்களா, ஸோ பயோடேட்டாக்கு வந்து பார்த்தோன்னா டேப் வந்து பார்த்தோன்னா A4 ஷீட் சைஸில் 3 தடவை ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, 1 2 3 3 தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்டர்லைன் வந்து பார்த்தோன்னா இருக்குது அண்டு போல்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இல்லைன்னா இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் 3 தடவை ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா செமிகோலன் வச்சுக்கிறேன். செமிகோலன் வச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். 1 2 3. ஓகேங்களா, ஒரு 3 தடவை டேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கூட நம்ம வேணும்னா டேப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம இன்னும் சென்டராக வேணும் அப்படின்னும் போது டேப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேப் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டேப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், இல்லை 2 தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். டேப் ஃபஸ்ட்டு 2 தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு போட்டு 2 தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். 3 தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செமிகோலன் போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நேம் போட்டு 3 தடவை இல்லை 2 தடவை ஏதோ ஒன்று. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்ட பிறகு டேப் நம்ம ப்ரெஸ் பண்ணதுனால இந்த கார்னரில் போடல. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுதா, டேப் ப்ரெஸ் பண்ணது நம்ம ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த கார்னரில் போடல. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்தே ஆரம்பிக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன, ஃபாதர்ஸ் நேம். இப்போ டேப் வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை இல்லை 2 தடவை தான் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமிகோலன் கிட்ட வந்துடும். ஓகேங்களா, இதுதான் அந்த டேபோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா, டேப் வந்து பார்த்தோன்னா அப்படியே கண்ட்ரோலாக சென்டர்லேயோ இல்லை ஏதோ ஒரு கார்னர்லேயோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்லேயோ லைனாக கொண்டு வரும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டேப் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 தடவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பேர் என்ன போடலாம், திரு
அப்படின்னு போடுறேன். நெக்ஸ்ட்டு என்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டைம்ஸ் கொடுக்குறேன். அப்போ தான் டேப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமிகோலனுக்கு நேராக கிட்ட வருது. ஓகேங்களா? நம்மளுக்கு செமிகோலன் நேராக வர வரைக்கும் டேப் எத்தனை தடவை வேணாலும் ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 2 or 3 or 4. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நான் மறுபடியும் டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். 3 தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் போட்டுட்டு நான் டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். செமிகோலன் வந்துச்சு கிட்ட. நான் இப்போ செமிகோலன் போட்டோடனே லைனாக வந்துடும். இப்போ நான் மறுபடியும் டேப் வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேல். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கிட்டு இப்போ நான் டேப் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டைம்ஸ் நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிட்ட வந்துச்சு. நான் செமிகோலன் போடுறேன். மறுபடியும் டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 டைம்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 21/03/1998 போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ தான் 25 இப்போ கரெக்டாக வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணணும். லாஸ்ட் வரைக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது, அண்ட் இமெயில் ஐடி இருக்குது, அண்ட் அட் லாஸ்ட் கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு நம்ம டைப் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? டைப் பண்ணிகிட்டே வந்துட்டு சிக்னேச்சர் கேண்டிடேட் சிக்னேச்சர்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கணும். CANGDIDATE கேண்டிடேட் சிக்னேச்சர். ஓகேங்களா? கேண்டிடேட் சிக்னேச்சர் நம்ம டைப் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரைட்டு கொடுக்க போகிறோம். Ctrl+R கொடுத்தா ரைட் வந்துடுமா? ஸோ இந்த ரைட் சைடில் வந்துடும். ஓகேங்களா? கேண்டிடேட் சிக்னேச்சர் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூமை, ஒரு சிம்பிளான ரெஸ்யூமை இப்படி தான் டேப் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம இப்படி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய 15th ப்ராக்டிக்கலில் செகண்ட் சப்டிவிஷன். ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 15th ப்ராக்டிக்கலில் லாஸ்ட் சி பார்க்க போகிறோம். என்னென்னா prepare a corporate circular letter inviting the shareholders to attend the annual meeting. ஓகேங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு லெட்டர், ஒரு கார்ப்பரேட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்டு யூஸ் பண்ணுவோம், அப்புறம் அண்டர்லைன் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சென்டர் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், அதுக்கப்புறம் வேறு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸோ இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கார்ப்பரேட் லெட்டர் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தது தான். ஓகேங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணால் எப்பயும் போல் ரன் ஓப்பன் பண்ணிக்கலாம். வின்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா நம்மளுக்கு வேர்டு ஓப்பன் ஆகிடும். வேர்டு ஓப்பன் ஆகிட்ட பிறகு நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை மட்டும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? Ctrl+V கொடுத்து நான் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணல, அப்படியே ஜென்ரலாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நோட்டீஸ் ஆஃப் த மீட்டிங் சாம்பிள் இது வந்து பார்த்தோன்னா நாம் வந்து பார்த்தோன்னா ஓரமாக வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போல்டு பண்ண போகிறேன். Ctrl+B கொடுத்து போல்டு பண்ணிக்கிறேன். அந்த Ctrl+U கொடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அது கீழே என்ன இருக்குது? லெக்ஸாஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட நேம் இல்லையா? இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா Ctrl+E கொடுத்து சென்டர் ஆகிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ Ctrl+B கொடுத்து போல்டு ஆக்கிக்கிட்டேன் அண்ட் அண்டர்லைனும் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அது கீழே இருக்குது ஹபாப் மேன்ஷன் அண்ட் 29 மாஞ்சி ஹில் டாக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்காவில் இருக்கிற ஒரு பிளேஸ் போல் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு அலைன் மட்டும் பண்ணிக்கிறேன் சென்டர். ஓகேங்களா? சென்டரில் அலைன் பண்ணிக்கிறேன். இது மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் என்டர் கொடுத்து நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது. ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது எப்பயும் போல் லெஃப்ட்லேயே இருக்கட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேட் இருக்குது. அதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? அது எப்பயும் போல் லெஃப்ட்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நோட்டீஸுன்றது இங்கே சென்டரில் வரணும் இல்லையா? அப்போ சென்டரில் வரணுன்றப்போது Ctrl+E கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதை நான் போல்டு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? Ctrl+B கொடுத்து போல்டு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த லெட்டர், அதாவது ஒரு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்க்கு என்ன
மேட்ரு இருக்கணுமோ அது இருக்குது. ஓகேவா? நோட்டீஸ் இஸ் ஹியர் பை கிவன் தட் தி ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அந்த மாதிரி வளவலன்ட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். இதில் நாம் என்ன வேணாலும் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? என்ன வேணாம்னா அதுக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பை ஆர்டர். பை ஆர்டர்ன்றது லெஃப்ட் அலைன்மெண்ட் கிடையாது, ரைட் அலைன்மெண்ட் தானே. ஸோ இந்த ரைட் அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் Ctrl+R கொடுத்தேன்னா இது ரைட் அலைன்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கீழே வந்து பார்த்தோன்னா நாம் 4 ஸ்பேஸ் அடித்து நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பேர் அடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முகமது அப்படின்னு அடிக்கலாமே, முகமது அப்படின்னு அடிச்சுக்கோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணணும்? ஒரு ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் அஜெண்டா, அதோடைய இந்த ஆனுவல் ஜென்ரல் பாடியோட அந்த மீட்டிங்கோட குறிக்கோள், அப்ஜெக்டிவ் அது அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தோன்னா ரைட் அலைன்மெண்ட் தேவையில்லை, நம்ம லெஃப்ட் அலைன்மெண்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் அஜெண்டா அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த அஜெண்டா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா போல்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் இல்லையா? அஜெண்டா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்துக்கலாம். என்டர் கொடுத்துட்ட பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புல்லட்டட் லைன்ஸில் வரணும். ஓகேங்களா? பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வரணும். ஸோ அதை நம்ம ரிசம்பிள் பண்ணுறதுக்காக நாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு ரவுண்டோ ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தோன்னா சிம்பிளாக ஃபார்முலா இருக்கமே இந்த டாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அஜெண்டா ஃபஸ்ட் அஜெண்டா என்ன? 2 இதை வந்து பார்த்தோன்னா நாம் வந்து பார்த்தோன்னா அந்த போல்டு அண்டர்லைனை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2 ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் அஜெண்டா. ஓகேங்களா? செகண்ட் அஜெண்டா என்ட்ரு கொடுத்தோன்னா அதுவாக பாயிண்ட் வந்துடும். என்ன செகண்ட் அஜெண்டா? டு அப்பாயிண்ட் ஆடிட்டர். ஓகேவா? ஆடிட்டர் ஃபார் தி இயர் 2023 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா செகண்ட் அஜெண்டா. ஓகேங்களா? 2024 வச்சுக்கலாம். இப்போ 2023 இருக்கிறதுனால அது காமிக்கும் 2024 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு கார்பரேட் லெட்டரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிங்கனாலே போதும், வேறு எதுவுமே இதில் இல்லை. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த ப்ராக்டிக்கல். ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு.